வணக்கம். ஆதவனின் நாளேடுகளை நமது பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கின்றோம். இன்று 3ஆம் தேதி ஜூன் மாதம் 2017 சனிக்கிழமை. இன்றைய நாளில் தாயகத்திலிருந்து பிரசுரமாகின்ற முக்கியமான பத்திரிகைகளில் பிரதானமாக முன்பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற செய்திகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தப் போகின்றோம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம் பிடித்திருக்கின்றது. தற்காலத்தில் உங்களுக்கு தெரியும், இலங்கை மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்திற்கு முகம் கொடுத்திருக்கிறது. குறிப்பாக தென்னிலங்கை மிகப்பெரிய அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்திருக்கிறது. எனவே இது மாதிரியான செய்திகள் தான் இன்றைய தினம் அநேகமான பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக தீட்டப்பட்டிருக்கிறது. பலியானோர் தொகை 208 அதிகரிப்பு, தொடர்ந்தும் மண் சரிவு எச்சரிக்கை என்று தலைப்பட்டு காணப்படுகிறது. தென்னிலங்கையில் பெரும்பாலான பகுதிகளில் நேற்றும் கனமழை பெய்ததுடன் ரத்தினபுரி, களுத்துறை மாவட்டங்களில் தொடர்ந்தும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட மோசமான காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளம், மண் சரிவில் சிக்கி இதுவரையில் 208 பேர் பலியாகியுள்ளதுடன் காணாமல் போயுள்ள 92 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. கடந்த வாரம் நாட்டின் தென்பகுதியில் ஏற்பட்ட மோசமான காலநிலையால் வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 6,77,241 உயர்வடைந்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அத்தோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக காணப்படுகிறது. திருமலையில் மாணவர்கள் பகிஷ்கரிப்பு, தமிழ் பாடசாலைகள் ஸ்தம்பிதம், நீதி வழங்க கோரி ஆர்ப்பாட்டமும் தொடர்கிறது என்று தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. மூதூர் பெரிய வழியில் பாடசாலை மாணவிகளான சிறுமிகள் 3 துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமைக்கு கண்டனம் தெரிவித்து திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளிலும் மாணவர்கள் நேற்று வகுப்பு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டதுடன் ஆசிரியர்கள் பாடசாலைகளுக்கு வருகை தரவில்லை என்பதால் பாடசாலைகள் இயங்கவில்லை என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இன்னும் ஒரு செய்தியாக மேலும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக காணப்படுகிறது. மலேசிய விமானத்தில் அச்சுறுத்தல் விடுப்பதற்கு முன் ஃபேஸ்புக்கில் செல்வி படங்களை வெளியிட்ட இலங்கையர் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. ஆஸ்திரேலிய மெல்போர்ன் நகரில் இருந்து மலேசிய கோலாலம்பூர் நகரை நோக்கி கடந்த புதன்கிழமை பின்னிரவு பயணித்த மலேசிய ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்றில் குண்டு தாக்குதல் அச்சுறுத்தலை விடுத்த மனநலம் பாதிக்கப்பட்ட 25 வயதான இலங்கையர் மனோத் மனகராலா மார்க்ஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் சென்ற அந்த விமானத்திற்கு தான் அச்சுறுத்தல் விடுத்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. பொருளை போக்குவரத்து பிரிவு போலீஸ் பொறுப்பதிகாரி கைது என்று தலைப்பட்டு பழமை வாய்ந்த இடிதாங்கி கொள்ளை விவகாரத்துடன் சம்பந்தப்பட்டிருந்ததாக கூறப்படும் விவகாரத்தில் பொருளை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவின் பொறுப்பதிகாரி நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட போலீஸ் பொறுப்பதிகாரி கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் நேற்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. சம்பந்தன் இன்று செல்கிறார் என்று தலைப்பட்டு தென்னிலங்கையில் அனர்த்தம் இடம்பெற்ற பகுதிகளுக்கு இன்றைய தினம் எதிர்க்கட்சித் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவருமான இரா சம்பந்தன் நேரடியாக சென்று பார்வையிட உள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் முக்கிய செய்திகளாக அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால், பொறுப்பற்ற செயலால் பேரழிவு, சட்டம் சமனாய் இருக்க வேண்டும் என்கிறார் சம்பிக்க என்று தலைப்பிட்டு அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. 10ஆம் பக்கத்திற்கு இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியாக மேலும் கட்டமிடப்பட்ட செய்திகளாக மண்சரிவு அபாயம் 1000 இடங்களில் சோதனை என்று தலைப்பிட்டு மண்சரிவு அபாயம் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் 1000க்கும் அதிகமான இடங்கள் தொடர்பான பரிசோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி அமைப்பு கூறியுள்ளது. பல மாவட்டங்களில் மண்சரிவு அபாயமுள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அந்த அமைப்பின் மண்சரிவு ஆராய்ச்சி மற்றும் அபாய முகாமைத்துவ பணிப்பாளர் RMS பண்டார கூறினார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. லட்சக்கணக்கில் இறந்து மிதக்கும் மீன்கள், முல்லைத்தீவில் நிலைமை என்று காணப்படுகிறது. முல்லைத்தீவில் நந்திக்கடல் வட்டுவாக்கல் ஆற்றுப்பகுதியில் லட்சக்கணக்கான மீன்கள் மர்மமான முறையில் இறந்து கரை ஒதுங்கியுள்ளன. இதன் காரணமாக வட்டுவாக்கால் பகுதியில் துர்நாற்றம் வீசுவதுடன் இறந்த மீன்களை அகற்றுவதற்கு இயந்திர உதவியுடன் அப்பகுதி மீனவர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் கட்டமிடப்பட்ட செய்தி இன்னும் ஒன்று காணப்படுகிறது. வடக்கிற்கு மகாவலி கங்கை என்று தலைப்பிட்டு வடக்கு மாகாணத்திற்கு மகாவலி கங்கை நீரை கொண்டு செல்வது தொடர்பான
சாத்திய ஆய்வை அரசாங்கம் மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் அரசாங்கம் இந்த சாத்திய ஆய்வு மேற்கொண்டு வருவதாக மகாவலி அபிவிருத்தி மற்றும் விவசாய அமைச்சின் செயலாளர் உதய செனவிரத்ன தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. இவை தவிர இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இராணுவத்தினருக்கு தண்டனை வழங்குக, காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் வலியுறுத்து என்ற தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. இராணுவத்தினரிடம் சரணடைந்து காணாமல் போனவர்கள் இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்துள்ளார். எனவே அதற்குரிய ஆதாரங்களையும் வெளியிட வேண்டும். இராணுவம் அவர்களை கொலை செய்து விட்டதென்றால் குற்றத்தை மேற்கொண்டவர்களுக்கு தண்டனையை வழங்க வேண்டியதுதானே என்று மக்கள் கூறியதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் இன்னும் ஒரு செய்தி காணப்படுகிறது. காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் ராஜபக்ச ஆட்சியில் இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், சந்திரிகா அம்மையார் கூறுகிறார் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. காணாமலாக்கப்பட்டவர்கள் உண்மையிலேயே உயிருடன் இருக்கின்றார்களா அல்லது உயிரிழந்து விட்டார்களா என்பதை தேடி பார்க்க வேண்டும். எனக்கு தெரிந்த வரையில் அப்படி எவரையும் முகாமில் மறைத்து வைக்கவில்லை. அப்போது ராஜபக்சவின் ஆட்சியில் இருந்த இராணுவத்தின் பழக்கத்திற்கு ஏற்ப அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தால் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. சந்திரிகாவிடம் நேரடியாக கேட்டுவிட்டு பதில் கூறுவேன், இராணுவ பேச்சாளர் கருத்து என்று தலைப்பிட்டு அந்த செய்தியை ஒட்டியதாக இந்த செய்தியும் காணப்படுகிறது. இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டவர்கள் அவர்களால் கொல்லப்பட்டிருப்பார்கள் என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்துள்ளார் என்பது தொடர்பில் அவரிடம் நேரடியாக கேட்டுத்தான் இதை கூற வேண்டும் என்று இராணுவ பேச்சாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. மேலும் கட்டமிடப்பட்ட செய்தியாக காணாமல் போனோர் அலுவலகம் விரைவில் நிறுவப்பட வேண்டும், கூட்டமைப்பு மீண்டும் அழுத்தம் என்று தலைப்பட்டு காணப்படுகிறது. ஊகங்களும் சந்தேகங்களும் நீதியையும் நிவாரணத்தையும் பெற்றுத்தர மாட்டாது, அவற்றை விசாரணைகளின் ஊடாக நிரூபிக்க வேண்டும். அதற்கு காணாமல் போனோர் அலுவலகம் விரைவில் நிறுவப்பட வேண்டும். அதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறது. இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது. மேலும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது. அரசமைப்பு மீளமைப்பு பணி சபிதமடையும் அபாயம், சூகாவுக்குள் இரட்டை நிலைப்பாட்டால் அறிக்கை வெளிவருவதில் தாமதம் என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. புதிய அரசியலமைப்பு தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இரட்டை நிலைப்பாடு நிலவுவதால் அரசமைப்பு தயாரிப்பு பணிகள் ஸ்தம்பிதமடையும் நிலை ஏற்பட்டுள்ளது என நம்பகரமான வட்டாரங்களிலிருந்து அறிய முடிகிறது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற சிங்கள நாளிதழான லங்காதீப பத்திரிகையில் பிரதான செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அனுர சேனாநாயக்கட்ட எப்ப என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. அதாவது அனுர சேனாநாயக்க வசின் தாஜுதீன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நாராயண்பேட்டவினுடைய அப்போதைய பொறுப்பதிகாரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக இருந்த அனுர சேனாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை தற்போது நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக, பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதே செய்தியை ஒட்டியதாக காணப்படுகிறது. எக்ஸ் டிஐஜி கிராண்டட் பெயில் பை கொலம்போ HC என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கின்ற தீர்ப்பு தொடர்பில் தான் அந்த செய்தி காணப்படுகிறது. அதாவது வசின் தாஜுதீன் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அனுர சேனாநாயக்க பிணைகள், அதாவது நிபந்தனைகள் அடிப்படையில் பிணைகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அந்த செய்தியை மையமாக வைத்ததாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. இன்று வெளியாக இருக்கின்ற ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக தீட்டப்பட்டுள்ளது வெளிநாட்டு தூதுவர்களுடனான முஸ்லிம் சிவில் சமூகத்தின் சந்திப்பு என்று தலைப்பட்டு காணப்படுகிறது. நாட்டில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான இனவாத செயற்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் இத்தகைய இனவாத செயற்பாடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதன் அவசியம் குறித்து 7 நாடுகளின் தூதுவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். அண்மை காலமாக முஸ்லிம் மக்களுக்கு எதிரான பொதுபல சேனா அமைப்பினர் செயற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதுடன் முஸ்லிம்களுக்கு சொந்தமான வர்த்தக நிலையங்கள் மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் இடம்பெற்று வந்தன. முஸ்லிம் மக்களுக்கு எதிரான இஸ்லாம் மதத்தினை நிந்தனை செய்யும் வகையிலும் பொதுபல சேனாவின் பொதுச் செயலாளர் கலகொட அத்த ஞானசார தேரர் செயற்பட்டு வந்தார். நீதிமன்ற தடை
உத்தரவுகளை கிழித்தெறிந்த நிலையில் போலீசாரின் கடமைக்கு இடையூறு விளைவித்திருக்கும் வகையில் அவரது செயற்பாடுகள் அமைந்திருந்தன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டுள்ளது தொழில்நுட்ப உதவியுடன் பாதிப்பை தவிர்த்தல் என்று தலைப்பட்டு, இயற்கை அனர்த்தங்களை தவிர்த்து கொள்ளுதல் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட விடயமாக இருக்கின்ற போதும் விஞ்ஞான தொழில்நுட்பத்துறையில் அதிக அளவு வளர்ச்சி கண்டிருக்கும் தற்போதைய காலகட்டத்தில் மழை, வெள்ளம், மண் சரிவு, வறட்சி, சூறாவளி போன்ற இயற்கையின் சீற்றத்தினால் ஏற்படும் மோசமான பாதிப்புகளை தவிர்த்து கொள்வதற்கு முன்கூட்டிய தயார் நிலையில் இருக்க முடியும் தானே என்ற கேள்விகள் மேலெழாமல் இல்லை. இலங்கையில் தற்போதைய வெள்ளம், மண் சரிவு பாதிப்புகளால் 200க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகியும் லட்சக்கணக்கானோர் தமது இல்லங்களை விட்டு வெளியேறும் நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கும் நிலையில் முன்கூட்டிய தயாராக இல்லாமல், அதாவது மோசமான பாதிப்புகளை தடுப்பதற்கு போதிய அளவு ஆயத்தத்தை மேற்கொள்ளாமல் அரசாங்கம் இருந்துள்ளதா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுவதை அவதானிக்க முடிகிறது என்று அந்த செய்தி, அதாவது தற்போது நாட்டில் நிலவியுள்ள அசாதாரண சூழ்நிலை தொடர்பான மையப்பொருளாக அதை வைத்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் தீட்டப்பட்டிருக்கிறது. அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கமாக தீட்டப்பட்டிருக்கிறது காலநிலை மாற்றத்துடன் விளையாடும் ட்ரம்ப் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. காலநிலை மாற்றம் குறித்த பாரிஸ் உடன்பாட்டில் இருந்து அமெரிக்கா விலகிக் கொள்கிறது என்ற ட்ரம்பின் அறிவிப்பு மனிதகுலத்தின் எதிர்காலம் குறித்த அக்கறை உள்ள அனைவருக்கும் அதிர்ச்சி அளிப்பதாக அமைந்துள்ளது. ட்ரம்பின் சிந்தனை குறுகிய வரையறைக்குள்ளேயே சுழல்வதால் அவர் உலகின் தலைமை நாடாக விளங்குவதற்கான ஆசையை என்றென்றும் கொண்டிருக்கும் தேசத்துக்கு தலைமை தாங்குவதற்கு பொருத்தமற்றவர் என காணப்பட்ட சந்தேகங்கள் சரியானவை என்பதை அவர் நிரூபித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதாவது ட்ரம்பினுடைய நேற்றைய தினம் அவர் அறிவித்திருந்த காலநிலை மாற்றத்தின் உடன்படிக்கையிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்ததை தொடர்ந்து அதனை மையமாக வைத்ததாக இன்றைய சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் திட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் இன்று வெளியாக இருக்கின்ற மலையக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் மலையக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, யூனிஃபீல்ட் வெலிங்டன் பிரிவில் வீடுகள் இடிப்பு, 2 குடும்பங்கள் இடம்பெயர்வு என்று தலைப்பிட்டு காணப்படுகிறது. கொட்டகலை யூனிஃபீல்ட் தோட்டம் வெலிங்டன் பிரிவில் பெய்த மழையினால் 2 வீடுகள் வெடிப்புற்று சேதமாகியுள்ளன. இதனால் 2 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 9 பேர் பாதிக்கப்பட்டு தோட்ட சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற இந்திய செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்று வெளியாக இருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, இன்று 94 என்று தலைப்பிட்டு திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது என்று தலைப்பிட்டு திமுக தலைவர் கருணாநிதியின் சட்டப்பேரவை வைர விழா மற்றும் அவரது 94வது பிறந்தநாள் விழா சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் இன்று மாலை 5 மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் இதில் அரசியல் தலைவர்கள் பலர் பங்கேற்பாளர்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. அவை இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இந்திய செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருந்தவை. அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற உலக செய்திகள் பக்கத்தில் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், இன்றைய சுடரொளி பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது, பிலிப்பைன்ஸில் கசினோ மீது இனந்தெரியாத நபர் தாக்குதல், 38 பேர் பலி என்று அந்த செய்தி காணப்படுகிறது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மெலினாவில் உள்ள கசினோ சூதாட்ட விடுதி மீது இனந்தெரியாத நபர் மேற்கொண்ட தாக்குதலில் 38 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இனந்தெரியாத நபர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட பின்னர் விடுதியில் இருந்த கசினோ மேசைகளை தீமூட்டியதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அவை இன்றைய தினம் உலக செய்திகளாக அமைந்திருந்தன. அதேபோன்று இன்று வழியாக இருக்கின்ற வலம்புரி பத்திரிகையின் வடபுல செய்திகளை தாங்கி வருகின்ற வலம்புரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கின்ற முக்கிய செய்தி மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம். இனவாதிகளுக்கு மஹிந்த ஆதரவு, ஊடக அமைச்சர் மங்கள சமரவீர குற்றச்சாட்டு என்ற தலைப்பிட்ட அந்த செய்தி காணப்படுகிறது. நாட்டில் இனவாதத்தை தூண்டி இன வன்முறைகளை கட்டவிழ்த்துவிட முயற்சிக்கும் தரப்புகளுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான தரப்பே ஆதரவு வழங்கி வருவதாக அரசாங்கத்தின் புதிய நிதி மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் மங்கள சமரவீர குற்றம் சாட்டியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. இன்று வெளியாக இருக்கின்ற காலைக்கதிர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் இடம்பெடுத்திருக்கின்ற பிரதான செய்திகள் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால்,
உத்தேச புதிய அரசமைப்பில் எல்லாம் கலப்பு முறையில் என்று தலைப்பிட்டு புதிய ஆட்சி முறை, ஜனாதிபதியின் அதிகார பரவலாக்கம், தேர்தல் முறை என்பவற்றை அந்த மையமாக வைத்ததாக அந்த செய்தியினை பிரசுரித்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் காலை கதிர் பத்திரிகையில் பிரதான செய்தியாக, அத்தோடு இன்று வெளியாக இருக்கின்ற உதயன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக இடம்பெடுத்திருக்கிறது. கொலைகள் புரிந்த இராணுவத்தினரை தண்டிக்காதது ஏன் என்று தலைப்பிட்டு சந்திரிகா வெளியிட்டுள்ள கருத்து குறித்து காணாமல் போனோரின் உறவினர்கள் கேள்வி என்று தலைப்பட்டு நாங்கள் இந்த செய்தியினை கடந்த பத்திரிகைகளில் பார்த்திருந்தோம் என்பதையும் சுட்டிக்காட்டிக் கொள்ள வேண்டும். அந்த செய்தியினை மையமாக வைத்ததாக இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அவை இன்றைய தினம் வடபுல பத்திரிகைகளின் மீதான எங்கள் பார்வையாக அமைந்திருந்தது. இன்று வெளியாக இருக்கின்ற கேலி சித்திரங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால், இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரம் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்தலாம். வீரகேசரி பத்திரிகையின் கேலி சித்திரமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டில் ஏற்பட்ட அனர்த்தம் காரணமாக அடைந்த வீடுகளுக்கு 25 லட்சம் ரூபாவும் இறந்தவர்களுக்கு 1 லட்சம் ரூபாவும் வழங்கப் போவதாக ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தின் போது தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த தீர்மானத்தை ஒட்டியதாகவும் அதேபோன்று வடக்கில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் நாங்களும் இந்த நாட்டு பிரஜைகள் தான் என்று மனு ஒன்றை ஜனாதிபதிக்கு வழங்குவதாகவும் ஜனாதிபதியிடம் அதனை வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாகவும் அதனை மையமாக வைத்ததாக இந்த கேலி சித்திரம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். அதேபோன்று இன்று வெளியாக இருக்கின்ற தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்ற கேலி சித்திரம் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால், தினக்குரல் பத்திரிகையின் கேலி சித்திரம், நிவாரணங்களை வழங்கும் செயற்பாடுகளில் அரசியல்வாதிகளை இணைத்துக் கொள்ளாதீர்கள் என்று ஜனாதிபதி கூறியிருக்கிறார். இந்த நிலையில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட சிலர் அவ்வாறு நிவாரணங்களை வழங்குவதற்கு சென்று அவர்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை தாண்டி செல்ல முடியாத ஒரு நிலையிலும் நிவாரணம் வழங்கும் அலுவலகம் அந்த நிவாரணப் பொருட்களை வழங்குவதாகவும் மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதாகவும் இவர்களால் அந்த அரசியல்வாதிகள் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளால் அந்த நிவாரணப் பொருட்களை வழங்கி வைக்க முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் பார்த்து கொண்டிருப்பதாகவும் வியப்பாக பார்த்து கொண்டிருப்பதாகவும் அதனை மையமாக வைத்ததாக அந்த கேலி சித்திரம் இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அவை இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருந்த முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன. இந்தளவில் இன்றைய நாளேடுகளில் நமது பார்வை நிகழ்ச்சியினை நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம். அதேபோன்று இன்றைய பிரதான செய்தி நேர 8 மணிக்கு எதிர்பாருங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறப் போகின்றேன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் தொடர்ந்தும் ஆதவன் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். சந்திப்போம். வணக்கம்.